கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஜே மீடியாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். என் பேர் நதியா. நான் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆண்டவரை பற்றி எங்களுக்கு தெரியாது. ஏசப்பா இருக்காருன்னு சொல்லுவாங்க, ஏசப்பாண்ட ஜெபம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்து மதத்தில் நாங்கள் இருக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே எப்படி சொல்கிறது, இந்த நாகாத்தம்மா பாம்பு அந்த வழிபாடில் சின்ன வயசுலேருந்தே கோயிலுக்கு புத்துக்கு அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போவாங்க அம்மா சித்திலாம். அதை பார்த்து நானும் போவேன், கும்பிட்டுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இது எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கோங்கம்மா அப்படின்னு கிறிஸ்தவங்கள்லாம் சொல்லுவாங்க, அக்காங்க அண்ணனுங்கள்லாம் சொல்லுவாங்க, அம்மா ஆண்டவர் இருக்கார், சுகம் தருவார், இதெல்லாம் சும்மாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு. ஆனால் ஆண்டவர் இருக்காருன்னு நினைப்பேன். ஆனால் இதெல்லாம் அந்த மனசு ஏற்றுக்காது. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆனால் எனக்குன்னு ஒரு பலவீனம் வந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு எப்படி சொல்கிறது, கடவுள் ஆண்டவர் இருக்கார் ஏசப்பா. இந்த பலவீனத்தில் எனக்கு ஒரு உடலுக்குள்ளே எனக்கு ஒரு என்னவோ, அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அவர் கூட தொடுத்துக்கினாரு, அவர் இருக்கார் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு இடத்துல போனோம், குறி சொல்கிற இடத்துல. அந்த இடத்துக்கு போன அப்புறம் இந்த மாதிரி இங்கே இவங்களுக்கு இதை பிடிச்சின்னு இருக்குது, இவர் தான் இருக்கார் அப்படின்ட்டுன்னு என்னை ஒரு நாள் தங்க வச்சு அந்த கோயிலில் கோழி காவு கொடுத்து கயிறு கட்டி தாயத்து போட்டு என்னென்னவோ செஞ்சாங்க. அப்பா கிடையாது, எனக்கு யாருமே கிடையாது, கூட பிறந்தவங்க அம்மா மாத்திரம்தான். அம்மாவும் அந்த கோயிலில் நெருப்பு தீ மிதியெல்லாம் மிதிப்பாங்க, நெருப்பு இதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி செஞ்சுன்னு இருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த பலவீனம் ஏற்பட்ட பிறகு இதெல்லாம் செய்யணும் குறைஞ்சது எப்படியும் ஒரு 10-20 நாங்கள் வருஷத்தில் அந்த மாதிரி செலவு பண்ணுவோம். இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் இப்படி ஆகும் அப்படின்ட்டுன்னு கொடுப்போம். அந்த குங்குமம், மஞ்சள், பூவு இதெல்லாம் கூட நாங்கள் செஞ்சோம். எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த அப்பா இருக்கார், அதெல்லாம் அவர் எடுத்துகிட்டு உங்கள் மேலே ஒரு சாமி இறக்கணும், இதெல்லாம் நடந்தால் நீங்கள் இதுவாகிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கோயில் கட்டின இடத்துல எங்கள் தெருவிலே இருக்க அந்த கோயில் கட்டியிருக்காங்க, சொந்தக்காரவங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே போயிட்டு நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம். எனக்கு இது விடுதலை கொடுக்கல. இன்னொரு இடத்துல சித்தி நான் சொன்னாங்க, அம்மா நீ இங்கே சரியாகல, இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு கூட்டின்னு போனாங்க. அந்த இடத்துல நிறைய சிலைகள் இருக்குது, நிறைய விக்கிரக காரியங்கள்லாம் வச்சு செஞ்சுன்னு இருக்காங்க, செய்வினை பண்ணுற இடம். அந்த இடத்துல போயிட்டு ஒரு நாள் என்னை தங்க வச்சு ஒரு நாள் முழுதும் இரவு முழுதும் அங்கே இருந்து எனக்கு முடி எடுக்கிறது அதெல்லாம் பண்ணிவிட்டு, உங்கள் மேலே உங்கள் அப்பா போயிட்டாருமா, உங்கள் மேலே சாமி இறக்குறோம் அப்படின்னு அந்த சாமி இறக்குறாங்க என் மேலே. கருமாரியம்மான்னு பேர் சொல்லி இறக்கி நீங்கள் 3 மாதத்தில் அழகு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே கிட்டத்துலேயே கோயில் 9 நாள் 10 நாள் 11 நாள் சுற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் செஞ்சுன்னு வந்திருக்கேன். வந்ததுமே அதுக்கப்புறமேட்டு கம்முன்னு விட்டுட்டேன். எனக்கு ஒரு மாதிரியாக உடம்பு எனக்குள்ள பலவீனம், இது ஒரு மாதிரி தடப்பாக வரும், ஒரு மாதிரி எனக்கு சோர்ந்து படுத்துக்குவேன், குளிர் எடுக்கும், ஒரு மாதிரி எனக்குள்ளவே ஒரு பலவீனம் ஏற்பட்டு இருந்தது. என்னால் முடியல, பசங்களையும் பார்த்துக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை பாஸ்டர் வராரு, ஊழியக்காரர். அந்த நேரத்தில் என் நாத்தனார் எனக்கு ஜெபம் பண்ணுறாங்க, அண்ணி உங்களுக்கு உடம்பு முடியல, ஆண்டவர் சுகம் தருவார், ஊழியக்காரரை கூட்டின்னு எங்கள் வீட்டுக்கு வராங்க. ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. ஜெபம் பண்ணுறப்போ நான் அமைதியாக உட்காந்துக்குவேன். ஜெபம் பண்ணுறாரு ஊழியக்காரருன்னு ஜெபம் பண்ணிக்கின்னு கம்முன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க போயிட்ட பிறகு மறுபடியும் நான் எப்பவுமே போல் நான் கும்பிட்ற அந்த சாமிங்களை இது பண்ணிக்கின்னு அப்படி இருக்கிறேன். இருந்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு போகிற அப்புறம் கொஞ்ச நேரம் எனக்கு நல்ல தூக்கம் வரும். ஜெபம் பண்ணிட்டு போயிட்ட பிறகு எனக்கு நல்லா தூங்குவேன். அந்த நேரத்துக்கு ஆண்டவர் பாதுகாப்பு தராரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பலவீனம் எனக்கு ஏற்பட்டு இருந்தது. அதே மாதிரி இருந்து அதுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை ஊழியக்காரர் என்ன ஜெபம் பண்ணுறாரு, எப்படிமா இருக்கும் உனக்கு உடம்பு அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா இருக்குண்ணா, அப்போ பரவாயில்ல அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்ட பிறகு அன்றைக்கே ஒரு 13 அடி பாம்பு, சாரப்பாம்பு என் பக்கத்தில் விழுது, என் மேலே விழுந்துருக்குது. அவர் ஜெபிச்சுட்டு போன பிறகு என் மேலே விழ வேண்டியது என் பக்கத்தில் விழுது. அப்புறம் நான் அதை பார்த்துட்டு பயப்படல, ஆனால் எப்பவும் போல இருந்துட்டேன். இன்னொரு வெள்ளிக்கிழமை 1 வாரம் கழித்து இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்ட்டுன்னு எனக்குள்ள ஒரு யோசனை சிந்தனை. அதுக்கப்புறமேட்டு 1 வாரம் கழித்து காலையில் போகிறேன், கோயிலுக்கு போகிறோம், ஒரு கல்யாணம் சித்தி பையனுக்கு. அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டில் நான் படுக்கிறேன். என் மூக்கில் இந்த சைடு மூக்கில் ரத்தம் பிளட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது. இது எதனால் வந்ததுன்னு தெரியல, ஆனால் நல்லா நான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேட்டு எழுந்து நிற்கிறேன், குனிகிறேன், எனக்கு ரத்தம் எப்படி ஷால் டவுல் எல்லாம் நனையுது, ஊற்றிக்கினே இருக்குது, கட்டிக்கட்டியாக வந்துனே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடம் பின்னாடி பக்கம் விடுகுன்னு எனக்கு அடிக்குது, ஒன்றும் முடியல. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், மருத்துவர்கள் இங்கே முடியாது, நீங்கள் பெரிய ராமச்சந்திராவுக்கு போங்க, ஜிஹெச்சுக்கு போங்க, மெட்ராஸுக்கு போங்க, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறமேட்டு நான் அந்த நேரத்துக்கு இரும்பல் சளி வருது, இரும்பி சளி துப்புனா ரத்தம் வருது. இப்படி மிளகு அடித்தா அப்படி நிமிர்ந்து பார்த்தா எனக்கு ரத்தம் வந்துன்னே இருக்குது. அந்த பயமும் இருக்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளே போனேன், ஜிஹெச் உள்ள. அப்போது மேட்டனம்மா ஒருத்தர் இருந்தாங்க. இந்த மாதிரி ஆகுதுமா, எனக்கு டாக்டர் சீக்கிரம் பார்க்க சொல்லுங்கள், எனக்கு பயமாக இருக்குன்னு அப்படின்னு நான் அவங்கள கேட்குறேன், அந்த சிஸ்டரை. அவங்க என்ன சொல்கிறாங்க, பயப்படாதம்மா, ஆண்டவர் இருக்கார், சுகம் தருவார்மா, நீ ஜபம் பண்ணிக்கமான்னு என்னை அந்த நேரத்துக்கு உட்கார வச்சு கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிவிட்டு பக்கத்தில் என் ஓரத்தையும் இருக்காங்க, அவங்களும் நின்று இருக்காங்க. அந்த நேரத்துக்கு அவங்க ஜபிக்கிறப்ப கூட ஆண்டவர் அந்த நேரத்துக்கு ஜபிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஸ்கேன் பண்ணாதாம்மா தெரியும் என்ன பிரச்சனைன்னு. ஸ்கேன் பண்ணுறப்போ உனக்கு பிளட்டு வராமல் இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளட்டு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம மிளகு கச்சி படுகிறப்போ ஸ்கேன் பண்ணுறப்போ பிளட்டு வந்துடுமோன்ற பயம். அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஸ்கேன் ரூமில் நிற்கிறேன், எனக்கு இரும்பல் சளி வந்துக்கினே இருக்குது. எனக்குள்ளே ஒரு பயம், நம்ம போய் இரும்பல் சளி துப்புனா ரத்தம் வந்துடுமோ அப்படின்ற பயமும் இருக்குது. ஸ்கேன் ரூமுக்கு போகிற வேலையும் எனக்கு இருமல் இருக்குது, சளி இருக்குது. நான் துப்பிட்டு நின்றுன்னு இருக்கேன், பயந்துக்கினேன். போயிட்டு அந்த இடத்துல நான் நின்னதுமே ஸ்கேன் ரூமில் பக்கத்தில் எங்கள் ஒருத்தி ஜபிக்கிறாங்க. அவங்க அழுது ஜபிக்கிறப்போ நானும் என்ன பண்ணேன், அந்த நேரத்துக்கு அன்றைக்கி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த அன்றைக்கி முருகர் போட்டா வாங்கின்னு வந்து வச்சுட்டு வீட்டில் உட்காந்துன்னு இருக்கேன். அந்த மாதிரி நடக்குது எனக்கு. கடைசியில் நான் அந்த ஸ்கேன் இதில் படுக்கிறப்போ ரூமில் ஏசப்பான்னு நான் கூப்பிட்டேன் அவரை. கண்ணை மூடிக்கின்னு ஏசப்பா ஏசப்பான்னு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்டுக்கினே இருந்தேன். எனக்கு இரும்பலும் வரல, சளியும் வரல, அந்த பிளட்டும் வரல. ஆண்டவர் அந்த நேரத்துக்கு என்னை தொட்டார். அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஏசப்பா வந்து என்னை தொட்டு முழுமையாக, நான் இந்நேரம் இறந்து போயிருந்தேன்னா 2 வருஷம் ஆயிருக்கும், நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்து என் பாவத்துலேருந்து விடுதலையை கொடுத்து கொண்டு வந்தார் என்னை இந்த இடத்துக்கு. கொண்டு வந்ததும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். 2 நாள் அந்த அம்மா சொன்னாங்க, அம்மா நீ ஜபம் பண்ணுமா, மேட்டனம்மா ஜபம் பண்ணுமா, செல்லில் பாஸ்டர் மோகன் சிலாசஸோட வசனங்களை கேளுமா, ஆண்டவர் உன்னோட பேசுவார்மான்னு அந்த நேரத்துக்கு அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. அவங்க நான் வந்துட்ட பிறகு மறுபடியும் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பிளட்டு எனக்கு எல்லாமே ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுனாங்க, எல்லாம் ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நாளைக்கு தாம்மா உனக்கு சொல்ல முடியும்னான்ட்டுன்னு அது வரையிலும் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க எமர்ஜென்சியில். அதனால் உட்காந்துன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இப்படி இந்த சைடு படுத்தா மறுபடியும் பிளட்டு வருமோன்ற மறுபடியும் எனக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. அப்போது அந்த பாஸ்டர்ஸ் அவங்க சொன்னதே எடுத்து நான் செல்லில் வசனம் வச்சு முதல் முறையாக ஆண்டவரோட வசனத்தை நான் கேட்குறப்போ ஆண்டவர் பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன்னு எனக்கு முதல் வசனத்தை கொடுத்தாரு. ரொம்ப பயம். அப்போது ஆண்டவர் பயப்படாதன்னு நம்மளுக்கு சொல்கிறாருன்னு அந்த சைடு லெஃப்ட் சைடு நான் திரும்பி படுத்துட்டு மறுபடியும் எனக்கு அந்த பிளட்டு வரல. மறுபடியும் என்ன பண்ணேன், எனக்கு பயம் வரப்பெல்லாம் அவங்க சொல்கிற மாதிரி நான் அந்த வசனத்தை கேட்டுக்கினே இருந்தேன், ஜபம் பண்ணிக்கினே இருந்தேன், ஏசப்பா நினச்சிக்கினே இருந்தேன். மறுநாள் காலையில் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தது. மூக்கில் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குமா, நாளைக்கு காலையில் தான் வருவாங்க. அன்றைக்கி நைட்டே சொல்லிட்டாங்க, நாளைக்கு காலையில் வருவாங்கம்மா டாக்டர், உனக்கு என்ன ஏதுன்னு பிரச்சனைன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு. மறுபடியும் மறுநாள் காலையில் டாக்டர் வந்து பார்த்துட்டு எனக்கு மூக்கில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, உனக்கு பிபினால தான் அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி என்னை 2 நாள் தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 3ஆவது நாளே என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் தாயத்து இதுக்கு முன்னாடி எனக்கு பலவீனங்கள் இருந்தது, பிசாசோட போராட்டங்கள் இருந்தது. அந்த பாம்பை வழிபட்டதுனால இதெல்லாம் பாவம், இதெல்லாம் போராட்டம் இருந்திருக்கு. எனக்கு முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் நான் வந்து ஆண்டவரை நினச்சிட்ட பிறகு ஒன்றா தெரிஞ்சுக்கினேன் இதெல்லாம் பொய் அப்படின்ட்டுன்னு. வந்ததுமே அந்த தாயத்து, அந்த கயிறு எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு அதுதான் நம்மளை காப்பாற்றுது, பாதுகாக்குதுன்னு நினச்சின்னு இருந்தேன். நான் வந்து அந்த தாயத்து கயிறெல்லாம் கழட்டி போட்டுட்டு வீட்டில் ஒரு கபோர்டு மாதிரி அதில் சாமி படம்லாம் மாட்டி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு செய்வனை செய்கிறத்துல கூட போயிட்டு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும்னு அதெல்லாம் கூட கொடுத்து வச்சுருந்தாங்க. என்னென்னவோ மஞ்சளில் கட்டி தாயத்து தகடுங்கள்லாம் எல்லாத்தையும் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு நான் அந்த கபோர்டை நான் கழட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துடுங்க, இந்த விளக்கு ஏற்றுறது அந்த பூஜை சாமான் மொத்தத்தையும் எடுத்து அன்றைக்கே 3ஆவது நாள் எங்கள் அம்மா சொல்கிறாங்கம்மா நில்லுமா, உனக்கு திஷ்டி கழிக்கணும் ஹாஸ்பிட்டலேருந்து, எனக்கு முன்னாடி ஏசப்பா போகிறாருமா, எனக்கு திஷ்டியும் வேணாம் ஒன்றையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிட்டு ஜபம் பண்ணி முட்டி போட்டு ஜபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு இன்னும் என் சுகத்தை பலத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துல கபோர்டு மாதிரி நான் அடித்து வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில். அதை கழட்டுனதும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஆண்டவரை நான் ஏசப்பா அப்படியே 2 கண்ணு வாய் அவரோட சாயல் அப்படியே நான் பார்த்தேன். அப்போ தான் நான் உணர்ந்தேன், ஏசப்பா பொய்யானதை இத்தனை வருஷமாக நம்ம பிறந்ததுலேருந்து சேவிச்சுக்கின்னு வந்துக்கிறோம், கும்பிட்டுன்னு வந்துன்னு இருக்கிறோம். ஆனால் மெய்யான தேவன் நீங்கள் உள்ளே இருந்திருக்கீங்க. நாங்கள் அந்த வீட்டில் 8 வருஷமாக இருக்கோம். அந்த 8 வருஷமாக அந்த இடத்துல அந்த கபோர்டை நாங்கள் கழட்டவே இல்லை. அதை கழட்டுனோம். அந்த இடத்துல அந்த பெயிண்ட் பழசாக இருந்தது. ஆனால் ஆண்டவரோட முகம் அப்படியே அச்சடித்த மாதிரி எனக்கு அந்த இது காட்டினார் அவர் முகத்தை.
அப்போ தான் அவர் முகத்தை பார்க்குறப்பலாம் ஆண்டவரோட கண்கள் வந்து புறா கண்கள் மாதிரி, அந்த கண்கள் கூட எனக்கு அப்படி தெரிய வச்சார். அதுக்கப்புறம் நான் ஏசப்பா பார்த்து ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டில் இருக்கிறப்பலாம் ஏசப்பா நம்ம கூட இருக்காரு, அவரை பார்த்து பார்த்து நான் பேசுவேன். அந்த நம்பிக்கை விசுவாசம் எனக்குள்ளே வந்தது. ஆண்டவருக்கு வந்துட்ட பிறகு எனக்கு அந்த சுகத்தை கொடுத்து, ஏசப்பா உங்கள் நாமத்தினால எதை கேட்டாலும், என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் பெற்றுக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உண்மையாலுமே என் பைபிளில் இருக்கிறது அந்த வசனம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏசப்பா ஏசப்பா நான் அன்றைக்கி சொல்லவோ எனக்கு சுகம் கொடுத்தீங்க, எனக்கு பாவத்திலேருந்து விடுதலையை கொடுத்தீங்க, எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் மாற்றி கொடுத்துருக்கீங்களே, நன்றி ஏசப்பா அப்படின்னு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நான் ஜபிச்சுன்னு இருக்கேன். ஆண்டவர்களை வந்துட்ட பிறகு சபைக்கு இங்கே வாங்க அங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்குள்ள ஆண்டவர் உணர்த்தது என்னென்னா, எவ்வளோ வசதியான சபைகளாக இருக்குது, ஆனால் நான் வாடகை வீட்டில் இருக்கேன். ஏழ்மையான சபைக்கு என்னை கொண்டுன்னு போங்க ஏசப்பா, அந்த சபையில் என்னை கூட்டி வைக்கணும். இந்த சபைக்கு என்னை பக்கத்தில் இருக்கலாம், ஏமா நீ ரட்சிக்கப்பட்டி, நீ ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காரு, எங்கே வாங்கன்னு எங்கேயும் போகல. இந்த சபைக்கு நான் புதிய நம்பிக்கை சபைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். கடவுள் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காரு. ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து ஆண்டவராண்ட வரத்துக்கு முன்னாடி திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அந்த வருஷம் எனக்கு எங்கள் நாத்தனார் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க வாக்குத்தத்தத்தை. ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே நடத்த போகிறாரா இந்த வருஷம். ஜனவரி மாதம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. பிப்ரவரி மாதமே நான் ஆண்டவர் என்னை ஆண்டவராட்ட வந்துட்டு ரட்சிக்கப்படுறேன். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஆண்டவருக்குள்ளே வந்துட்ட பிறகு என்னை நடத்தி கொண்டு போகிறாரு. ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லுவேன். கடவுள் வந்து எங்களை இன்னும் ஆசீர்வாதமாக, நான் சின்ன வீட்டில் இருந்தேன், வசதி இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி அந்த வீட்டில் இருந்து இப்போ எங்களை மென்மேலும் உயர்த்தி வச்சுருக்காரு ஆண்டவர். கடவுள் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் என்கிட்ட காசு இருக்காது, நான் என்ன வீட்டில் இருந்துன்னு கஷ்டப்படுவேன், வர வருமானத்தை வச்சு அதுக்கேற்ற மாதிரி குடும்பம் நடத்திக்கிருந்தேன். கடவுள் வந்து எனக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து, ஒரு வேலையை கொடுத்து, ஒரு வருமானத்தை கொடுத்து என் கையில் இன்றைக்கி நான் 7000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன். ஆனால் இப்போவும் என் கையில் காசு இருக்கிற மாதிரி ஆண்டவர் என்னை வழி நடத்திட்டு வர்றாரு. என் கூட எனக்கு அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக இருக்காங்க. தாத்தா இறந்துட்டுக்கு அப்புறம் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தாத்தா இறக்குறாரு. கிறிஸ்மஸில் அவங்க இறந்ததுனால அம்மாவும் இந்த வழிபாட்டில் இருந்தாங்க, கோயில் வழிபாட்டில். அவங்க இறந்துட்ட பிறகு அம்மா நம்ம அப்பா இல்லையே நம்ம கூட அப்படின்ட்டு போய் அந்த பாஸ்டர் அந்த தெருவில் ஜபம் நடக்குது, அந்த ஜபத்தில் போய் கலந்துக்கிறாங்க. நம்ம அப்பா இல்லை, ஒரு வருஷம் ஆயிடுச்சு, நம்ம தனியாக இருக்கிறோம்னு. அப்போ ஜபத்தில் அந்த அம்மா கலந்துக்கிறப்போ அந்த ஆண்டவர் அவங்களாண்ட பேசியிருக்காங்க. வீட்டுக்கு வந்து இந்த 2 வீடு, கூரை வீடு ஒன்று, இன்னொரு தளம்போட்ட வீடு ஒன்று சின்னதாக, அந்த வீட்டில் வந்து இதில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இதில் வந்து ஜபம் பண்ணியிருக்காங்க. அம்மா முட்டி போட்டு ஜபம் பண்ணி அழுது ஜபம் பண்ணுறப்போ ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியை, சின்ன பசங்களை ஒரு குழந்தையோட வந்து அந்த வீட்டில் குடியேற வச்சார். கூட்டிகிட்டு வந்துட்டு கொடுத்துன இருக்க வழி ஆண்டவர் கிருபை செஞ்சார். அதுக்கப்புறமேட்டு பின்னாடி எங்கள் வீட்டை சுற்றி எவ்வளோ விக்கிரக காரியங்கள் எவ்வளோ நடக்குது, எங்களுக்கு எவ்வளோ தொந்தரவுங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கே போயும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கல. ஆனால் முழுக்க ஆண்டவர் அவங்க ஜெபிக்க ஆண்டவர் திக்கில்லாதவங்களுக்கு நான் துணையாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி, திக்கற்ற சகாயராக இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் வந்து அவங்க ஜெபிக்க அவங்க யார் பிரச்சனை கொடுத்தாங்களோ இன்றைக்கி அவங்க இல்லாமல் பண்ணார் ஆண்டவர். கடவுள் மட்டும்தான் அந்த விடுதலையை கொடுத்தாரு. அந்த எங்களுக்கு அந்த ஒரு இது அவங்களுக்கு வந்து அந்த விடுதலையை கொடுத்து அம்மாவுக்கு அந்த என்ன பிரச்சனை இருந்ததோ அவங்கள இல்லாமல் பண்ணார் கடவுள். உண்மையாலுமே அந்த இடத்துல எப்படி நாங்கள் இல்லாமல், அந்த வீடே இல்லாமல், அம்மா வீட்டாண்ட எதுவுமே இல்லாமல் நாங்கள் எங்கேயோ போயிட்டுருப்போம். அந்த வீட்டை காலி பண்ணிக்கினே வந்துடுற மாதிரி இருந்தது. மலை ஒட்டாக இருக்குது, கடைசியாக இருக்குது வீடு. யாருமே அந்த சைடு போக மாட்டாங்க, யாருமே என்னான்னு கேட்க மாட்டாங்க. அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து ஒன்றையாக இருப்பாங்க. ஆண்டவர் ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்கள வந்து அந்த பிரச்சனை இருக்கிற வீட்லேயும் இன்றைக்கி எந்த பிரச்சனையும் எங்களுக்கு நேரிடாதபடி பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்கார் ஆண்டவர். ஆண்டவருக்கு தான் நன்றி சொல்லுவோம். நாங்கள் இன்னைய வரலையும் அம்மா ஆண்டவராண்ட வந்துட்ட பிறகு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க. நல்ல ஒரு கிருபையினால் ஆண்டவர் வழி நடத்திட்டு வர்றாரு. கர்த்தருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு வந்து யாருமே இப்போ நான் ஆண்டவராண்ட வந்த பிறகு யாரை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. ஏசப்பா மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறாரு. அவரை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் தெரிஞ்சுக்கின பிறகு அவர் தான் நம்மளை வழி நடத்திட்டு போகிறாரு. அதை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது. மனுஷாளுங்க யாருன்னா வேதனைப்படுத்தினா கூட, கஷ்டப்படுத்தினா கூட நாங்கள் ஆண்டவரை மட்டும்தான் நினைப்போம். அந்த நேரத்துக்கு ஆண்டவர் மட்டும்தான் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவார். நல்ல ஒரு எங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கார்.
எந்த ஒரு கஷ்டம் போராட்டம் வந்தாலும் கடவுள் எங்களுக்கு வழி நடத்திக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. சின்ன சின்ன இடைஞ்சல்கள், சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது வந்து எங்களுக்கு அந்த நேரத்துக்கே மறையிற மாதிரி மாறுற மாதிரி கடவுள் எங்களை மாற்றி கொடுத்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு மட்டுமே இந்த மகிமை உண்டாக இந்த சாட்சியை நான் வெளியிடுறேன். இன்னும் இந்த நிமிஷம் வரையும் என்னை சாட்சியாக நிறுத்துறாரு கடவுள். இன்னும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் பல அதிசயங்களை செஞ்சார், அற்புதங்களை செஞ்சார். என் பிள்ளைகள் 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையனுக்கு வந்து ஸ்கூல் படித்து முடிச்சிட்ட பிறகு காலேஜ் சேர்க்கணும். அவனுக்கு வந்து காலேஜ் சீட்டு கடைசி நாள். போயிட்டு கேட்டால் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குன்னு டைம் கொடுத்துட்டாங்க. அந்த நேரத்துக்கு வந்து எங்களாண்ட டிசியோ என்ன ப்ரூஃபோ அதெல்லாம் ஸ்கூலு சம்மந்தப்பட்டது எதுவுமே கையில் இல்லை. இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்களா இந்த காலேஜில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஊழியக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு ஜபம் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஜபம் பண்ணிவிட்டு ஆண்டவராண்ட மறுநாள் காலையில் நாங்கள் ஸ்கூலில் போயிட்டு கேட்குறோம். கேட்ட பிறகு அந்த டிசி எல்லாமே கொடுத்துட்டாங்க. அந்த 11 மணி வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்குள்ளே ஏசப்பா இந்த நேரத்துக்குள்ளே எங்களுக்கு முடிச்சு என் பையனை கொண்டுட்டு போய் காலேஜில் சேர்த்துருங்க ஏசப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே நாங்கள் ஜபம் பண்ணிட்டு போயிட்டு கேட்குறப்போ அங்கே டிசி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்ட பிறகு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த டைமுக்குள்ளே போயிட்டு ஆண்டவர் கிருபையில் அந்த சேர்த்து காலேஜில் சேர்த்து இன்றைக்கி காலேஜுக்கு போயின்னு இருக்கோம். ஆண்டவர் அந்த ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செஞ்சார். என் பொண்ணுக்கு வந்து பலவீனப்பட்டு போயிருந்தா, ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் வந்ததும் நாங்கள் அலர்ஜின்னு ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் சேர்த்தோம். ஆனால் அந்த நேரத்துக்கு வந்து டாக்டருலாம் பார்த்துட்டு நைட்டில் அம்மா இது ஜுரம்னு நீங்கள் அலர்ஜின்னு சேர்த்தீங்கம்மா, பல்ஸு இறங்கிட்டு இருக்கு, சுத்தமாக டவுன் ஆயிடுச்சுமா, ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் ட்ரிப்ஸு ஏற்றுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கடவுள் தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிஸ்டர். நான் டக்குன்னு அந்த இடத்துல முட்டி போட்டு ஜபம் பண்ணுறேன். நைட்டு 12 மணிக்கு இட்டுன்னு போய் அந்த பொண்ணை சேர்த்துது. என் பொண்ணை ட்ரிப்ஸு ஏறிக்கினே இருக்குது. இவ்வளோ பெரிய ஊசியில் மருந்து ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு இந்த கையில் ஒரு பக்கம் ஏறுது, இந்த கையில் ஒரு ட்ரிப்ஸு ஏறுது, காலிலலாம் நிறைய வச்சிட்டாங்க. நான் அலர்ஜின்னு இட்டுன்னு வந்து சேர்த்தோம். இவ்வளோ ஒரு சீரியஸாக இருக்கே குழந்தைன்ட்டுன்னு அந்த நேரத்துக்கு நான் யாருக்கிட்டையும் எந்த இதுவும் ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, எனக்கு ஜபம் பண்ணுங்க, ஆண்டவர் சுகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், உட்காந்து அந்த இடத்துல முட்டி போட்டு ஜபிக்க என் பொண்ணுக்கு வந்து இந்த இடத்துல நெத்தியாண்ட 2 சைடும் அந்த ரெக்கை புறா நடுவில் ஆண்டவரோட தேவ தூதர்களை அங்கே பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்காரு. ஏசப்பா கூட இருக்காரு. நான் அப்படியே பார்க்குறேன். நான் அவன் முகத்தில் அப்படியே இந்த சின்னம் அப்படியே இருக்குது. இந்த புறா சின்னம் இந்த சைடு ரெக்கை, இந்த சைடு ரெக்கை நேராக புறா இருக்குது. நான் பார்த்துட்டு ஏசப்பா நீங்கள் கூட இருக்கீங்க ஏசப்பா நான் அழுது ஜபிச்சுட்டு பார்க்குறப்ப இருக்குது. அவளுக்கு பல்ஸு நார்மலாக ஆக வெடிகாலம் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் முடிய கிட்ட நெருங்க அந்த அடையாளம் மறைஞ்சிடுச்சு. ஏசப்பா என் பொண்ணுக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்க, நன்றி தகப்பனே அப்படின்னு அந்த இடத்துல ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். என் பொண்ணுக்கும் ஜீவனை கொடுத்துருக்காரு. நாங்கள் எப்பவுமே ஆண்டவர் செஞ்ச இந்த நன்மைகளை, இந்த கிருபைகளை, அவரோட எங்களுக்கு கொடுத்த ஜீவனை நாங்கள் என்றைக்குமே மறக்கவே மாட்டோம். ஏசப்பா மாத்திரமே என்றைக்குமே அவர் வந்து வாழ வைக்கிற தெய்வம், என்றைக்குமே கைவிடாத தெய்வம். அவரை விட்டு நாங்கள் விலகவே மாட்டோம். என் பிள்ளைகளுக்கும் கிருபையாக நடத்தின்னு இருக்காரு, என் குடும்பத்தையும் ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. இந்த இந்த ஆசீர்வாதம்லாம், இந்த மகிமையெல்லாம் ஆண்டவருக்கே நான் முழுமையாக செலுத்துகிறேன். எங்கே போனாலும் நான் வேலை ஸ்தலத்தில் கூட என் சாட்சியை நான் சொல்லாத வரமாட்டேன். என் சாட்சியை சொல்லணும்னு நான் வாஞ்சியாக இருப்பேன். கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போயிட்டோன்ட்டுன்னு ஏசப்பா நினச்சி நான் சொல்லிட்டு வருவேன் ஒவ்வொரு நாளும் என் சாட்சியை. ஆண்டவர் என்னை இன்னும் கொண்டு போனோம், மென்மேலும் என்னை கிருபையில், அவர் கிருபையில் நான் நடத்தணும். அவருக்கு தான் நான் முழுக்க நான் நன்றி செலுத்துவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஏசப்பாவை நான் மறக்காமல் இருக்கணும். அவராண்ட நான் எப்பவுமே என்னுடைய வேதனையோ யாருடைய மனுஷாலும் கட்ட சொல்லாமல் அவராண்ட மாத்திரமே சொல்லணும்னு நான் எப்பவுமே நினச்சின்னு இருக்கேன். கடவுள் என் கூட இருக்காரு. அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்லவே இல்லை. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.